எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்காக வந்து கொழக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது வந்து மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் பூரணம் பண்ணி மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து எள்ளு பூரணம் பண்ணி எள்ளு கொழக்கட்டை பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து உப்பு காரம், அதாவது பருப்பு கொழக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பூரணம் எள்ளு பூரணம் இது ரெடி பண்ணுறது எப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெண்டு மூடி மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து ஒரு தேங்காய், மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு தேங்காய் ரொம்ப பெரிய தேங்காயில் மீடியம் தேங்காய் தான், அதுக்கு வந்து 1க்கு 3/4னா கூட இதில் வந்து 3/4 கப்பு, அதாவது 200 டம்ளரால் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தில் வந்து மண் இல்லை அப்படிங்கிறதுனால நான் பாகு வச்சு பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்து கொழக்கட்டை பண்ணும்போது எப்படிங்கிறத வந்து ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுக்கிற வெல்லத்தில் வந்து மண் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிருங்க. கரைச்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு இன்னும் திரும்பவும் அந்த கடாயை அலம்பிட்டு அதில் வச்சு பாகு வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசு வர அளவுக்கு பாகு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காயை போட்டு நல்லா 10 நிமிஷம் கலர்னிங்க அப்படின்னா அந்த தேங்காய் பூரணம் வந்து நிறைய நாள், அதாவது ஒரே சமயத்தில் பூரணம் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், 1 மாதம் 20 நாள் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா பாகு வச்சு கலரும் போது அப்படியே லேகிய மாதிரி கையில் ஒட்டும், உருண்டையாக பிடிக்கிறதுக்கு வரும். அந்த பதத்துக்கு இருந்து எடுத்து வச்சிங்கன்னா நிறைய நாளைக்கு இருக்கும். இல்லை இன்றைக்கே பண்ணி உடனே தானே செலவு பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா பாகு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் தேங்காயை போட்டு கலர்னா போகிறோம். இன்றைக்கி நான் வந்து வெள்ளத்தில் வந்து மண் இல்லைங்கிறதுனால அப்படியே உடனே பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்பவே ஈஸி மெத்தட். இன்னொன்று வந்து எள்ளு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 50 கிராம் எள்ளை வந்து தண்ணியில் போட்டு களைஞ்சிட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற எள்ளு கருப்பு எள்ளாக இருந்தாலும் வெள்ளை எள்ளாக இருந்தாலும் எப்போவுமே கடையில் வந்து வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது மருந்து ஏதாவது சேர்ப்பாங்க. ஸோ அதனால் எந்த எள்ளாக இருந்தாலும் களைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட வெள்ளை எள் இருக்குது. இப்போ அதை களைஞ்சிட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தான் களைஞ்சிட்டு உடனேவே நான் வந்து வடியை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் போடுறதுக்கு நம்ம வந்து இதை வெள்ளத்தை இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டா போதும். நிறையெல்லாம் ஓட தண்ணி வேணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட் நிறைய தேவைன்னா நீங்கள் 1 டம்ளர் கூட போட்டுக்கலாம், உங்கள் சௌரியம் தான். அதுக்காக ரொம்ப ஓவராக போட்டுறாதீங்க. ரொம்ப ஸ்வீட் எப்போவுமே வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் கொழக்கட்டை சேர்த்து சாப்பிட முடியாது. அதுதான் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நான் வந்து வெள்ளத்தெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே வெல்லம் வாங்கிட்டால் இந்த மாதிரி நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், சீவி எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு வந்து இல்லைனா கல்லால் நசுக்கி அதெல்லாம் அவசரத்துக்காகாது. சீவிட்டால் தான் நமக்கு வந்து இப்போ மாடியில் கொடுத்துன்னு இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் கல்லால் நசுக்கினா கீழே இருக்கவங்களுக்கு ஒரே சத்தமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அருவாமனையில் சீவி எடுத்து வச்சுட்டோன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும், வேலையும் ஆகும், மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி அருவாமனையில் சீவி எடுத்து வச்சுடலாம். கொஞ்சம் கரைஞ்ச உடனே ஜஸ்ட்டு இந்த வெல்லம் அப்படியே கரைஞ்ச உடனே நம்ம வந்து போட்டுற போகிறோம் தேங்காயை. இதிலே வந்து வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் தேங்காய் போடும்போது போட்டுடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கலரிகிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும். ரொம்ப பொலன்னு இல்லாமல் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரும்போதே நமக்கு தெரியும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, கெட்டியான கடாயை எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கும். நார்மலாக இப்போ நான் வந்து இந்த மாதிரி அலுமினிய கடாய் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இது அலுமினிய கடாயாக இருந்தால் கூட கொஞ்சம் கனமானதாக எடுத்துக்கோங்க. மெலிசாக தான் இருக்குது அப்படின்னா பக்கத்திலே இருந்து கலரிட்டே இருங்க, பார்த்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். அதுதான். இல்லைனா இந்த மாதிரி கல்கத்தா சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி இண்டோலிய கடாய், இந்த மாதிரி ரொம்ப கனமானதாக எடுத்துட்டா நமக்கு வந்து ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம ஜஸ்ட்டு கரைஞ்சி எடுத்து பாருங்கள். இது நான் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணிக்க போகிறதில்ல, ஒரு நாள் யூஸ்க்கு மட்டுமே பண்ணிக்கிறதுனால பாகெல்லாம் வைக்கலை. ஜஸ்ட்டு கரைஞ்சி எடுத்து இப்போ வந்து இதில் இந்த தேங்காயை அப்படியே போட்டுடலாம். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி வாசனைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டா போதும். நான் போட்டிருக்க வெல்லம் வந்து ரொம்ப கரெக்டான எக்ஸாக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா வாசனைக்கு இதிலே 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக நெய் கொழக்கட்டை வாசனை அடிக்கும். இந்த பூரணத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஸ்டவ்வுக்கு மாற்றிடலாம். இந்த அடுப்பில் வந்து இது வெந்துட்டே இருக்கட்டும். இது வேகிறதுக்குள்ளே இதிலே வந்து உங்களுக்கு அப்படியே வெல்லம் கரைஞ்சி பாகாக வந்து அதுவும் தேங்காய் அதுவும் சேர்ந்து நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பு வந்து இதை சிம்மில் வச்சுட்டு இது 1 நிமிஷம் கலவிட்டு இந்த அடுப்புக்கு மாற்றிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் டார்க்கான வெள்ளமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல கலராக வரும்.
என்கிட்ட இப்போ நான் இருந்த ரெட் கலர் லைட் கலராக தான் இருந்தது கொஞ்சம், அதை நான் போட்டிருக்கேன். இப்போ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பொல பொல பொலன்னு இருக்கும். நல்லா வெந்தால் தான் வந்து 10 நிமிஷமாவது ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ அடுத்தது என்ன போட போகிறேன்னா, இந்த கடாயில் வந்து இந்த தண்ணியெல்லாம் சொட்டி எடுத்து இப்போ இந்த எள்ளை வந்து ஈர எள்ளை அப்படியே போட்டுடலாம். உணத்தணுன்ற அவசியமே இல்லை. பாருங்கள் ஃபுல்லாகவே விழுந்துடுது. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஈரம் இழுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளேமை பெருசாக வச்சுக்கலாம். ஈர எள்ளை வறுத்தால் தான் நல்லா படபடன்னு பொரியும், வாசனையாக இருக்கும். நம்ம அப்படியே எள்ளை தண்ணியில் போடாமல் அப்படியே களைஞ்சி அப்படியே ட்ரையாக போடுற வரட்டு எள்ளு வந்து உங்களுக்கு வறுபடும், இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி லேசாக தீஞ்ச வாசனை வரும். நம்ம தண்ணியில் போட்ட எள்ளை வந்து ஈர எள்ளை வறுத்தோம்னா நல்லா ஈவனாக பொரியும், படபடன்னு ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த ஈரெல்லாம் இழுக்கட்டும். நல்ல எல்லா எள்ளும் படபடன்னு பொரியும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லா ஈரமும் உடனே இழுத்துட்டு பாருங்கள். கொஞ்சம் கடாய் சூடாகிடுச்சுனாலே எல்லா ஈரமும் இழுத்துரும். இப்போ இந்த மாதிரி படபடன்னு பொரியும். ஈர எள்ளாக இருந்தால் தான் இந்த மாதிரி பொரியும். எள்ளு ஃபுல்லாக பொரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே வறுபட்ட வாசனை வரும். கொஞ்சம் அடுத்தது வந்து ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியமுக்கு குறைச்சிடுங்க, ஏன்னா வந்து தீய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கருப்பு எள்ளு எடுத்துட்டா கூட ஓகே தான், அதையும் இதே மாதிரி களைஞ்சிட்டு போடுங்க. துணியில் போட்டு காய வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு தான் பண்ண போகிறோம், ஒரு 100 எள்ளு எடுத்துக்கிறோன்னா உடனே பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து வேர்க்கடலையில் வந்து பூரணம் பண்ணுவாங்க. அதாவது வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு திருப்பி திருப்பி எடுத்து அதில் வெல்லம் சேர்த்து அந்த மாதிரி பூர்ணம் நிறைய பேர் வேர்க்கடலை பூர்ணம் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து விநாயகருக்கு வந்து எள்ளு கொழக்கட்டை ரொம்பவே விசேஷம். மோதகம் எப்படி அவருக்கு அப்பம் கொழக்கட்டை மோதகம் இதெல்லாம் தான் விசேஷம். அதில் எள்ளு கொழக்கட்டை எள்ளு பூர்ணம் இது எல்லாமே விநாயகருக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது. அதனால் வந்து நம்ம வரலட்சுமி நோம்புக்குமே வந்து கொழக்கட்டை பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கும் கூட நான் கொடுக்குறேன். பூர்ணம் வந்து நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும்னா எப்படிங்கிறத அதை பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃபுல்லாகவே எள்ளு வந்து நல்லா வறுப்பட்டு எடுத்து தட்டில் கொட்டி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 50 கிராம் தான் எடுத்துருக்கேன் எள்ளு. இதுக்கு வந்து இந்த ஸ்பூனால் டேபிள் ஸ்பூனால் நல்ல தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் எடுத்துட்டா போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் தேவை அப்படின்னா நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி துருவின வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் நாட்டு சக்கரை இருக்குது இல்லையா, அது கூட எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை எடுத்துக்கிறதா இருந்தால் இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் இருக்கிற ஸ்வீட்டை விட நாட்டு சக்கரையில் கொஞ்சம் வெல்லம் ஸ்வீட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நாட்டு சக்கரை எடுக்கும்போது நீங்கள் 3ங்கிறத 4 கூட எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டா போதும் 50 கிராமுக்கு. ஃபஸ்ட்டு வந்து எப்படி பொடி பண்ணணும்னா, எள்ளை மட்டும் ஆறுன எள்ளை ஜாரில் மிக்சி ஜாரில் போடுங்க. போட்டுட்டு ஃபுல்லாக கண்டினியூவாக ஓட்டாதீங்க. திருப்பி திருப்பி எடுத்தீங்கன்னா தான் பூர்ணம் வந்து நல்லா உதிர கிடைக்கும். ஃபுல்லாக ரொட்டேட்டாக கண்டினியூவாக ஓட்டினோன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி டைட்டாக புட்டு மாதிரி ஆகிடும். அதனால ஒரு 2-3 தடவை திருப்பினீங்கனாலே பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சீவின வெள்ளத்தை போட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு 2-3 தடவை திருப்பினாலே ஃபுல்லாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஏலக்காய் பொடி தேவையில்லை, இதுக்கு மட்டும் தான் ஏலக்காய் பொடி. இது ஒரு 10 நிமிஷம் வெந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாள் வேகணும். ஆல்மோஸ்ட் வந்து கடாய் வந்து கெட்டியான கடாயாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட இது முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இதை ஆஃப் பண்ணிடலாம். அதையும் வந்து எள்ளையும் அரைச்சிட்டு இந்த பூரணத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பூர்ணம் எள்ளு பூர்ணம் ரெண்டும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பூர்ணம் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்றைக்கே ஏதாவது நோம்பாக இருக்கட்டும் இல்லை விநாயகர் சதுர்த்தி எதுவாக இருந்தாலும் அன்றைக்கே நம்மளால் மாவு எல்லாமே ரெடி பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ மாவு முதல் நாள் ரெடி பண்ணுற மாதிரி தேங்காய் பூர்ணம் எள்ளு பூர்ணம் ரெண்டையுமே வந்து நான் நேற்று ரெடி பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு எடுத்திங்கனாலும் அதே மாதிரி நான் சொன்ன ப்ராசஸில் அதே மாதிரி தண்ணியில் ஊற போட்டு பண்ணிவிடுங்க. இதையும் வந்து மிக்சியில் போட்டு வெள்ளத்தோடு சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிராக இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து தேங்காய் பூர்ணமும் இந்த மாதிரி உடனே செலவு பண்ண போகிறோம், ரொம்ப ஸ்டோர் பண்ணலைங்கிறதுனால டேரெக்டாகவே போட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சிடும். கடலைப்பருப்பு ஒரு கரண்டி, அதாவது சாம்பார் கரண்டியால் கடலைப்பருப்பு ஒரு கரண்டியும் உளுத்தம்பருப்பு ஒரு கரண்டியும் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இப்போ தான் போட்டிருக்கேன். இன்னும் ஊறணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு ஊசலிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி ஒரு மிளகா வத்தல் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு
தண்ணி விட்டுருக்கேன். இந்த பக்கம் தண்ணி 2 டம்ளர் வச்சுருக்கேன். எக்ஸஸாக தேவைன்னா நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா வந்து சில மாவு வந்து நம்ம வறுக்காத மாவு இல்லையா, புது அரிசி மாவு, சில மாவு வந்து தண்ணி நிறைய காணும். இது என்ன ஈரரிசி மாவா? அது சொல்லு. இது வந்து ஈரரிசி மாவு. நான் வந்து அதாவது ஒரு 2 மணி நேரம் அரிசியை வந்து பச்சை அரிசியை தண்ணியில் ஊற போட்டுடணும். ஊற போட்டுட்டு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அரிசியை ஃபுல்லாக வடிச்சிடணும். ஒரு துணி கட்டி நல்லா வடிய வச்சிருங்க. வடிச்சதுக்கு அப்புறமா ஃபேன்லேயே வந்து துணியை வந்து போட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் இப்படி பிடிச்சி கையில் விட்டா ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஈரரிசி மிக்சிலே நீங்கள் அரைச்சி மாவு சலிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்தாலும் உங்கள் சௌரியம் தான். மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா ஃபுல்லாக ஃபைன் ஆகிடும். மிக்சியில் அரைச்சாலும் சலிச்சு ஃபேன்லேயே காய வச்சிருக்கேன். வெயிலில் வைக்காமல் அப்படியே தாம்பாளத்தில் போட்டு ஃபேனில் காய வச்சு சலிச்சு அந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாவு நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் உங்கள் சௌரியம் தான். இல்லை நீங்கள் வரட்டு அரிசியாக அப்படியே கொடுத்து கூட நீங்கள் மிஷினில் அரைச்சிக்கலாம். அதுவும் கொழக்கட்டை நல்லா வரும். வரட்டு அரிசியாக கொடுத்து அரைக்கிற போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கோதுமையோ வேறு ஏதாவது கம்போ முறுக்கு மாவோ அந்த மாதிரிலாம் அரைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ட்ரை அரிசியாக எடுத்துன்னு போய் நல்ல அரிசி தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் அரிசியை எடுத்துன்னு போய் அரைக்கிறீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை அரைச்சாலும் இந்த மாதிரி வெள்ளையாக வெறும் அரிசி மாவு அரைச்சா கூட ஃபஸ்ட்டு 1 கிலோ அளவுக்கு நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு அரிசி, ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சுமாரான அரிசியை முதல்ல கொடுத்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் இதை வந்து ஃபேனில் ஆற வைக்காதீங்க. இது மேலே நீங்கள் ஒரு ஈர துணி போட்டு மூடி வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்ல வந்து ஒரு மாதிரி மாவு புழுங்கி நல்ல வந்து வெந்த மாவு ஃபுல்லாக வந்து வெந்துடும். மாவு நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஆறுன வெந்நீர் இருக்கு இல்லையா, அதுவோ இல்லை பச்சை தண்ணியோ தெளித்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தெளித்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து இழுத்து மாவு வந்து ரப்பர் மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஆற விட்டுட்டு உங்களுக்கு நான் பிசையும் போது காமிக்கிறேன். பிசையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மணி கூட இல்லாமல் நம்ம நல்லா ரப்பர் மாதிரி இழுத்து பிசைஞ்சிக்கணும். கடையிலே கூட இப்போ கொழக்கட்டை மாவெல்லாம் கிடைக்கிறது. சாமி நைவேத்தியத்துக்கு பண்ணும்போது நம்ம வந்து நாமளே அரைச்சி பண்ணினா நல்லதுங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக கூட மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இது வந்து இப்போ ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுடலாம்.
இப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா மேலாக நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெயும் தண்ணியும் தொட்டு இழுத்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம். பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம மாவு வந்து ஆறி எடுத்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அடுத்தது வந்து எண்ணெயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து பண்ணும்போது நமக்கு மாவு வந்து ஒட்டாமல் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அகலமாக இல்லாமல் அப்படி ஒரு மாதிரி தக்கையாக இல்லாமல் அகல் மாதிரி கிண்ணம் மாதிரி இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பூர்ணம் வந்து உள்ளுக்குள்ளே. நீங்கள் இதை குழக்கட்டையாக பண்ணணுன்னா நீள வாக்கில் பண்ணணும். நம்ம மோதகமாக பண்ணினா உருட்டு வாக்கில் பண்ண போகிறோம். அவ்வளோ. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பருப்பு குழக்கட்டைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம்
டென்ஷனில் நம்ம நிறைய வேலைகள் செய்வோம். வந்து இப்போது விநாயகர் சதுர்த்திக்கு ஆப்பம், கொழுக்கட்டை, பாயசம் அப்படி நிறைய வேலை செய்யும்போது பருப்பு கொழுக்கட்டை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஊற வைக்க ஒரு வேளை மறந்துட்டீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து பருப்பு கொழுக்கட்டைக்கு ஊற வைக்கும்போது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 3/4 மணி நேரமாவது நமக்கு பருப்பு ஊறினா தான் வந்து அரைக்க முடியும். அந்த மாதிரி இல்லாமல் சீக்கிரமாக ஊறணும். நம்ம மறந்துட்டோன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஊற வைக்கிற பருப்பை வந்து நல்லா கொதிக்க வெந்நீர் வச்சு கொதிக்கிற வெந்நீரில் அந்த பருப்பை போட்டு ஊற போட்டு அந்த தண்ணி எடுத்து அதில் விட்டு நல்லா மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பருப்பு வந்து ஊறிடும். அந்த மாதிரி பண்ணும்போது இது ஈஸியாகிடும் நம்ம பருப்பு கொழுக்கட்டைக்கு ஊற வைக்கும்போது. அதே மாதிரி பச்சை பட்டாணி எதுக்காவது ஊற வைக்க மறந்துட்டோம், காஞ்ச பட்டாணியாக தான் இருக்குது, நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா கூட அதையும் அந்த மாதிரி நீங்கள் இப்போ சாயங்காலத்துக்கு தேவைன்னா நம்ம வந்து காலங்காத்தால சீக்கிரமாக ஊற வைக்கணும். நான் நிறைய நாள் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன்னா சாயங்காலம் வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதா இருந்தால் ஊற வைக்க மறந்துட்டா மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்ட உடனே கொதிக்கிற வெந்நீரில் பட்டாணியை ஊற போட்டுடுவேன். ஊறின பட்டாணி சாயங்காலம் 4-5 மணிக்கு நல்லா ஊறிடும். ஸோ நமக்கு சாயந்தரம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரத்தில் ஊறும். அந்த மாதிரி கூட நீங்கள் கொதிக்க வெந்நீர் போட்டு ஊற வச்சிங்கன்னா ஊறிடும். இப்படி லைட்டாக பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஓரத்தெல்லாம் நல்லா அப்படி மடித்து அழகாக பேக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து எள்ளு கொழுக்கட்டை. இந்த மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தது இதை மாதிரி வைக்கும்போது ஒரு கொழுக்கட்டை இப்படியும் ஏறத்தாழ இப்படி வச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக வந்து நான் ஒரே தடவையில் இதில் வந்து 4மே வந்து எள்ளு கொழுக்கட்டை வைக்க போகிறேன். இதில் இந்த மாதிரி 4 மோதகம் வைக்க போகிறேன். ஒரே சமயத்தில் 2 ஸ்வீட்டுங்கிறதுனால அடியில் இந்த எள்ளு கொழுக்கட்டையை வச்சுட்டு மேலே வந்து இந்த மோதகத்தை வேக வச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மோதகமும் எள்ளு கொழுக்கட்டையும் வச்சுருக்கோம், வெந்துன்னு இருக்கு. அடுத்தது வந்து இந்த ஊறின பருப்பை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து காரத்துக்கு வந்து நான் வந்து தனி மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் மிளகாய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். மிளகா போடுறீங்கன்னா 1 மிளகா இல்லை 2 மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக வந்து கலருக்காக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி. போன தடவை எப்படி பண்ணினோன்னா இதே மாதிரி அரைச்சிட்டு இட்லி தட்டில் ஆவி காமிச்சு உசிலி கறிக்கு பண்ணின மாதிரி நம்ம வந்து உதுத்து, அதாவது எண்ணெய் தடவி இந்த பருப்பை அரைச்ச பருப்பை வந்து ஆவி காமிச்சிட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை உதுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி அந்த மாதிரி பண்ணினா சாஃப்டாக இருக்கும். அது வந்து போன தடவை பண்ணினோம். இந்த தடவை வந்து அந்த மெத்தட் இல்லை. எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவேன். நான் எப்போவுமே ரெகுலராக இப்படி பண்ணுவேன். ஒரு தடவை எப்போவாவது அந்த மாதிரியும் பண்ணுவேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த தடவை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மாவில் வந்து டேரெக்டாகவே கொழுக்கட்டையில் அப்படியே இந்த பருப்பு போடுறத வச்சு வேக வைக்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை வந்து கல் மாதிரி இருக்கும். இன்றைக்கி பண்ணினா கூட நாளைக்கு வரைக்கும் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து நான் அதை அரைச்சிட்டு நம்ம வந்து நல்லா இது மாதிரி அரைச்சிட்டோம் பாருங்கள். இது ஆவி காமிக்காமல் இப்போ டேரெக்டாகவே மாவில் வந்து சொப்பு பண்ணி இப்போ எப்படி வந்து மோதகத்துக்கு எப்படி எள்ளு கொழுக்கட்டைக்கு பண்ணினோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அதில் அப்படியே இதை வடித்து வேக ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு இட்லி தட்டில் இது வெந்ததுக்கப்புறம் தான் வைக்க போகிறோம். அது இன்னும் கல் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு பருப்பு அதாவது பூர்ண கொழுக்கட்டைலாம் கூட பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வந்து பூர்ணம் வந்து வெளியில் கொஞ்சம் எக்ஸஸாக வந்துட்டால் கூட வெளியில் வரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பருப்பு கொழுக்கட்டை பண்ணும்போது டேரெக்டாக அதுலேயே இந்த சொப்புலேயே இதை வந்து இந்த மாவுலேயே இந்த பூரணத்தை வைக்கும்.
ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அந்த லிங்க்கும் வந்து ஆமாம், நான் உங்களுக்கு அந்த மெத்தட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரலட்சுமி நோம்போட லிங்க்கும் வந்து உங்களுக்கு எப்படி கொழக்கட்டை பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொழக்கட்டை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து விரலில் வந்து நகம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சொப்பு பண்ண வராது, ஓட்டையாயிடும். கட்டை விரலில் கண்டிப்பாக ஆள்காட்டி விரலில் நீங்கள் நகத்தை எடுத்துடணும். நீளமாக நகம் வச்சுருக்கவங்களால கொழக்கட்டை கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணும்போது ஓட்டையாயிடும். நிறைய மாவு வந்து விண்டு போய் விரிசல் விடுறதுக்கு என்ன காரணமாக? ரொம்ப பழம் அரிசியாக இருந்தால் பிசு பிசுப்பு இருக்காது மாவில். மாவில் வந்து ரொம்ப பழைய அரிசியாக சாதம் வடிக்கிற அரிசிலாம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப பழம் அரிசியாக இருந்தால் இப்போ அதிரசம் சரியாக வராதுன்னு சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி மாவு அரிசியாக இருந்தால் தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் தான் நல்லா வரும். அதனால நம்ம வந்து எடுத்துக்கிறதே புது அரிசியாக வாங்கி எடுத்துட்டோம்னா, இப்போ புது அரிசியில் சாதம் வடிச்சோன்னா கொல கொலன்னு ஒட்டும், அழிஞ்சு போகிறது இல்லையா, கையிலே ஒட்டிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒட்டின மாவாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொப்பு பண்ணும்போது விரிசல் விடாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணும்போதே அங்கேயும் உடஞ்சி போகும். வந்து மாவு வந்து நம்ம வெந்நீரில் கலரிட்டோம் நல்லா புழுங்கிடுதுங்கிறதுனால ரொம்ப நாள் வேகணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து 7 நிமிஷம் அதிகபட்சமாக 10 நிமிஷம் இருந்தால் போகிறோம் இந்த கொழக்கட்டை. ஆனால் பருப்பு கொழக்கட்டை மட்டும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து வேகட்டும். ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ பருப்போடு சேர்ந்து இனிமேல் தானே வேக போகிறது. ஏற்கனவே வேக வச்சு உதுத்து பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணினோன்னா அது சீக்கிரம் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி பூர்ணமாக இப்படியே அரைச்சி பருப்போட இது அப்படியே பச்சையாக வைக்கும்போது அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10-12 நிமிஷம் அதுக்கு இருக்கலாம். பருப்பு கொழக்கட்டைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். தேங்காய் கொழக்கட்டைக்கு, எள்ளு கொழக்கட்டைக்கு, மோதகத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் வேகணுன்ற அவசியமே இல்லை. சில மாவோட வாகு வந்து புது மாவாக இருந்தாலும் பழைய அரிசி மாவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே எங்களுக்கு கொழக்கட்டை வந்து பண்ணினா விண்டு போகிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நேராக வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வரல மாமி அப்படின்லாம் நிறைய பேருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நோன்பு சமயத்தில் எல்லாருக்குமே கொழக்கட்டை கொடுப்போம். அந்த மாதிரி எங்களுக்கு வரல, எப்படி பண்ணாலும் மாவு உடஞ்சி போகிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து நான் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், புது அரிசியாக வாங்கி அதில் மாவு எடுத்துக்கோங்கன்னு. அப்படி பண்ணாலுமே எங்களுக்கு உடஞ்சி போகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாவு கலரும் போது நீங்கள் ஒரு 4 டம்ளர் மாவு கலர்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் காய்ச்சி விடணுன்ற அவசியம் இல்லை, நம்ம வந்து தண்ணியில் அப்படியே விட்டுக்கலாம். காய்ச்சாத பாலாகவே தண்ணியில் வந்து கொதிக்கும் போது தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துட்டு அப்படியே மாவில் கலரிட்டோம்னா நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும். ஒரு 1/4 டம்ளர் இல்லை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பால் சேர்த்துட்டோன்னா கொழக்கட்டை வந்து அதாவது விண்டு போகாமல் இருக்கும். நம்ம சொப்பு கிண்ணம் பண்ணுறோம் இல்லையா, அது பண்ணும்போது விண்டு போகாமல் உடஞ்சி போகாமல் நல்லா வரும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மோதகம், எள்ளு கொழக்கட்டை, பருப்பு கொழக்கட்டை 3மே பண்ணிட்டோம். மோதகம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டில் ஒன்று வச்சு எடுத்துட்டேன். மோதகம் பண்ணியாச்சு. அதனால் சாம்பிளுக்கு ஒரு 4 கொழக்கட்டை மட்டும் நான் வந்து இப்போ எள்ளு கொழக்கட்டை பண்ணியிருக்கேன், மீதி அப்புறம் தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி பருப்பு கொழக்கட்டையும் பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பருப்பு வந்தது பாருங்கள், அப்படியே அரைச்ச பருப்பை டேரெக்டாக மாவில் வச்சு வேக வச்சிட்டோம். சூப்பராக வெந்துடுது. இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி பருப்பு கொழக்கட்டை இதை அடுத்து வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணி 2 கொழக்கட்டையாக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே சமயத்தில் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தட்டாக வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரே சமயத்தில் மேலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு வச்சோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அடியில் இருக்கிற தட்டில் வந்து மேல் தட்டிலேருந்து தண்ணி வேர்த்து சொட்டி அது வந்து கொழக்கட்டை வந்து ஒரு மாதிரி நசன்னு ஆகிடுது. அதனால் ஒவ்வொரு தட்டாக இந்த மாதிரி நீங்கள் இட்லி தட்டில் வச்சாலும் இல்லை ப்ரீத்தில் வச்சாலுமே, நான் வந்து இது 7 குழி இருக்குது, 7 2 14 கொழக்கட்டை வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து 14 கொழக்கட்டை வைக்கிறோன்னா இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஒரு மோதகம் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு செட்டு மோதகம் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு தான் வைக்க போகிறோம். ஒவ்வொரு தட்டாக வச்சோம்னா அடியில் இருக்கிற தட்டில் வந்து மேல் தட்டிலேருந்து வேர்த்து சொட்டி வீணாகாமல் இருக்கும் கொழக்கட்டை. அதனால் நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி வச்சுருங்க. அது வேகிறதுக்குள்ளே அடுத்தது எள்ளு கொழக்கட்டைக்கு பருப்பு கொழக்கட்டைக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நசன்னு ஈரமாகாமல் ஃப்ரீயாக நன்னா வேகும். கொழக்கட்டையும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுவாமி நைவேத்தியத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திப்போம். மஞ்சுஷா அப்படிங்கிறவங்க வந்து குங்குமம் வந்து நீட்டாக வச்சுக்கிறீங்க, அது எப்படி அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு தான் எப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு குங்குமம் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மோதிர விரலால் எடுக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஒரு விரலால் எடுக்க வரல, நாங்கள் இப்படி தான் சேர்த்து எடுப்போம் அப்படின்னு நிறைய பேர் நேராகவே சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குங்குமச்சிமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குங்குமம் வந்து டைட்டாக இருக்கணும்.
ஃபுல்லாக வந்து குங்குமம் வந்து டைட்டாக இருந்தால் தான் வந்து நமக்கு குங்குமம் ஒரே விரலில் எடுக்கும்போது வரும். உதிர அப்படியே போலாக இருந்ததுன்னா நமக்கு எடுக்கும்போது இந்த ஒரு விரலை ஒட்டாது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், இப்படி எடுத்தோம் அப்படின்னா நல்ல தாராளமாக நம்ம வந்துடும். இப்போது இது அப்படியே வந்து நீள வாக்கில் நமக்கு ரவுண்டாக வேணும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். நீளமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து கை எடுத்திருக்கேன், ஒரு விரலில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி வச்சுட்டு உங்களுக்கு நீட்டாக வேணும்னா நீங்கள் பொறுமையாக அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீளமாக வந்துடும். பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு ரவுண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரவுண்ட் ஆகிடும். ரொம்பவே வந்து ஈஸியாகிடும். உங்களுக்கு எவ்வளோ நீளமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குங்குமம் தாராளமாக 2 தடவை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் நீளமாக தான் வச்சுப்பேன், எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும். வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஓரம்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு விரலால் உங்களுக்கு அது ஈவனாக ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தை இட்டுட்டு கையில் கொஞ்சம் ஒட்டி இருந்துன்னா அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை வந்து இந்த ஸ்டிக்கரில் அப்படியே தடவிட்டேன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி எடுத்து நீள வாக்கில் எப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். குங்குமத்தை அமுக்கிட்டு ஒரு விரலால் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி வச்சு பாருங்கள்.